السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: وإذ قال إبراهيم رب اجعل هذا البلد آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم بالله واليوم الآخر. صدق الله العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: حب الوطن من الإيمان. صدق رسوله النبي الكريم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை அடியொற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் கூறாமல் நன்றவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையான் குர்ஆனிலே ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான்: وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَارْزُقْ أَهْلَهُ مِنَ الثَّمَرَاتِ مَنْ آمَنَ مِنْهُمْ بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊருக்காக, தன்னுடைய தாய் நாட்டிற்காக, யா அல்லாஹ், இந்த ஊரை நீ பாதுகாப்பு நிறைந்த ஊராக நீ ஆக்குவாயா. இந்த ஊர் மக்களுக்கு யார் யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, யார் வறுமை நாள் கொண்டு ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கு நீ பலன்களிலிருந்து நீ ரிசுக்களிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய தாய் நாட்டிற்காக துஆ செய்தார்கள். பார்ந்தவர்களே, இதில் நாம் விளங்கக்கூடிய விஷயம், இந்த ஆயத்தின் மூலியமாக நாம் விளங்கக்கூடிய விஷயம், தாய் நாட்டை நேசிப்பது என்பது அல்லாஹ் நமக்கு சுட்டி காட்டிருக்கக்கூடிய விஷயம். அன்பார்ந்தவர்களே, என்னை முதற்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் நான் கேட்கின்றேன், நம்மவர்கள் எத்தனை பேருக்கு நம்முடைய தாய் நாட்டின் மீது உண்டான பிரியம் இருக்கின்றது? ஒருத்தன் கேட்கிறோம், நீ எந்த ஊரு, உன்னுடைய ஆம்பிஷன் என்ன, உன்னுடைய வேலை என்ன? நான் துபாய்க்கு போய் சம்பாதிக்க போறேன். ஒரு அல்ப ஆதாயத்திற்காக தன் தாய் நாட்டினுடைய முன்னேற்றத்தை காட்டிடும் ஒரு அற்ப ஆதாயத்திற்காக துபாய், கத்தார் போன்ற மற்ற பிற நாடுகள் வளர்ச்சிக்காக போராட போகின்றான். பார்த்தவர்களே, நாம் நினைக்க வேண்டும், நம்முடைய தாய் நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், நம்முடைய தாய் நாடு முன்னேற வேண்டும் என்று நம்முடைய தாய் நாட்டை நாம் நேசிக்க வேண்டும். இதுல ஒரு விஷயமா நம்ம கேள்வி வரும், நம்முடைய தாய் நாட்டை நேசிக்கிறதுல ஒரு விஷயமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுப்புல் வத்னி மினல் ஈமான். ஈமான் ஈமான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அந்த ஈமானில் ஒரு பங்கு என்ன தெரியுமா? ஹுப்புல் வத்தன், நாம் வாழுகின்ற, நாம் பிறந்த நம்முடைய தாய் நாட்டை நேசிப்பது என்பது ஹுப்புல் வத்னி மினல் ஈமான், ஈமானிலிருந்து ஒரு பகுதி என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். வாழ்ந்தவர்கள், நம்முடைய தாய் நாட்டை நாம் நேசிக்க வேண்டும். நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னா எப்படி நேசிக்க முடியும்? ஒருத்தர் வீடு கட்டுறார், உதாரணத்துக்கு இவரோ ஒருத்தருடைய வீடு ஏதோ ஒரு ஆபத்து, ஒரு இடிஞ்சு போற நிலைமையில இருக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும்? யாரோ ஒருத்தரோட வீடு ஏதோ ஆக போகுது, இது போன்ற சிந்தனைகள் நமக்கு எழும். இதுவே நாம கட்டின வீடு, நம்முடைய வீடு என்பதை போன்று நாம் சிந்தித்தோம் என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, அந்த வீடுக்கு நாம் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ செய்யும். அது போன்றுதான் இந்த இந்திய நாட்டை, நம்முடைய தாய் நாட்டை நாம் எப்பொழுது காக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்ன அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்டை நாம் எப்படி கட்டினோம்? இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வீழ்ச்சி தெரியுமா? இந்த நாட்டிற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை போன்ற சிந்தனைகள் ஆக கிடக்கின்றார்கள். கோதாட்டு பாகிஸ்தான் நம்மளை பார்த்து, நாம் யார்? இந்த இந்திய சமுதாயத்தை கட்டி அமைத்தவர்கள் நாம். நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற்றை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நமக்குண்டான நாடு, இந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நாம் போராட வேண்டும் என்று இந்த நாட்டிற்கு, நமக்கு நாட்டின் மீதான பிரியம் நமக்கு அதிகமா. இப்படியெல்லாம் நம்முடைய சமுதாயம், முன்னுள்ள சமுதாயம் எப்படியெல்லாம் போர் புரிந்திருக்கின்றார்கள்.
இந்திய தேசத்தை காப்பதற்காக கஃபீல் கான் அப்துல் ஹமீது கான் என்கின்ற ஒரு நபர் பெரிய தியாகம். இந்த அளவுக்கு தெரியுமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய போரின் பொழுது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அமெரிக்க தூதரகத்திலிருந்து கப்பலாக ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு வர இருக்குது. அந்த கப்பல், அந்த ஆயுதங்கள் அந்த எதிர்ப்படைக்கு போய் சென்றுன்னு சொன்னா அப்படி இந்திய நாடு அழிஞ்சிடும். அப்பேற்பட்ட அந்த படையை அழிப்பதற்காக கஃபீல் கான் அப்துல் ஹமீது கான் என்கின்ற அந்த ஒற்றை நபர் தன் உடல் முழுக்க குண்டுகளை, தன் உடல் முழுக்க அந்த பாம்புகளை செட் பண்ணிட்டு நேரம் அந்த போய் கப்பல்ல குதிச்சாங்க. தன்னுரையும் மாயிட்டு பிறர் எதிரியுடைய அந்த ஆயுத பலத்தையும் அழித்துழிந்தார் என்று சொன்னார். ஒரு இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் எவ்வளவு பாடுபட்டு இருக்கின்றார் பார்த்தவர்கள் நம்முடைய முன்னோடி சமுதாயம். இந்திய தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக திப்பு சுல்தான் 1000 ஆண்டுகள் ஆட்டு மந்தையை போன்று வாழ்வதை காட்டிலும் ஒரு நாள் நான் வாழ்ந்தாலும் சிங்கமா வாழ்வேன்ட்டு எதிரிகள் முன்னால் ஆங்கிலேயர்கள் கையால் இந்த இந்திய தேசத்தை பாதுகாப்பதற்காக தன்னுரையும் துயர்ந்தார்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வாழ்ந்தவர்களே, இது போன்ற ஏராளமான முன்னுடைய சமுதாயம் முஸ்லிம்கள் தாய் நாட்டிற்காக பாடுபட்டு இருக்கின்றார்கள். முகமது யூசுப் கான் சாஹிப் மருதநாயகம் என்பதாக அழைக்கப்படக்கூடிய அந்த ஒற்றை நபர் இந்த தாய் நாட்டை பாதுகாப்பதற்காக, எதிரிகள் ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து காப்பதற்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க தெரியுமா? கடைசியில நயபங்க சக்கத்தின் காரணமா மருதநாயகம் அவர்கள் பஜ்ர் தொழுகையை தொழுது கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு முனாஃபிகனோட காரணத்தினால கைது செய்யப்பட்ட ஆங்கிலேயர்களிடத்துல கொண்டு போறேன். அப்பயும் அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஆங்கிலேயர்களோட நீங்க கை கோர்த்திருங்கள், உங்களுக்கு ஏராளமான படைபலத்தை தருகின்றோம், ஊர்களை நம்ம சமமா பிரிச்சு எடுத்துக்கலான்ட்டு எவ்வளவு வேலை பேசி பாக்குறாங்க. ஆனா மருதநாயகம் அவர்கள், என்னுடைய தாய் நாட்டு எங்களுடைய நாடு, அதை மீட்பதற்கு நான் எவ்வளவு வேண்டுமானாலும் போராடுவேன் என்று கடைசியில தூக்கு போறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து தெரியுமா அவங்களுக்கு தந்தான்? ஒரு முறை தூக்குல தொங்குறாங்க. தூக்குல தொங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கையில அவுத்து பார்த்தா திருப்பியும் உயிரோடு வந்துடுறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நசீபை தந்தால். வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு விஷயம், கதையாக சொல்லவில்லை, கிதாபுகளிலே புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள விஷயம். முதல் தூக்கு சாவலன் ஷஹீதான, 2வது முறை தூக்கிலிடுறாங்க. 2வது முறையும் அந்த தூக்கிலிட்ட நிலைகளும் கூட சுற்றி முற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதை கண்டு பயந்த ஆங்கிலேயர்கள் ஒரு மனிதரா இல்ல வேற எதுவா அப்படின்ற சிந்தனையில கடைசியில 3வது முறை தூக்கிலிட்டு அவருடைய கால்களிலே பெரும் பெரும் சங்கிலிகளை தொங்க விட்டு, வெயிட்டான பொருட்களை தொங்க விட்டு ஒரு நாள் முழுக்க அவர்களை தொங்க விட்டது மட்டுமல்லாமல் அடுத்த நாள் அவங்களுடைய அந்த ஜனாசாவை தூக்குல இருந்து இறக்கணும்னே திரும்பி உயிர் பெற்று விடுவாரோ என்ற பயத்தின் காரணமாக அவர்கள் இறக்கின உடனே கண்டதுணுமா வெட்டி ஒவ்வொரு பாட்டியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அனுப்பிச்சு விட்டாங்க. எவ்வளவு பெரிய வீரர், தன் உயிரை காட்டிலும் இந்த தாய் நாட்டிற்காக போராடிய ஒரு மாவீரர் நம்முடைய முன்னோடி சமுதாயம் முஸ்லீம்கள். இது போன்ற ஏராளமான சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த தாய் நாட்டிற்காக போராடுகின்றார். பார்த்தவர்களே, நாம் நம்முடைய தாய் நாட்டின் மீது நாம் பிரியம் கொள்வது ஈமானில் ஒரு பகுதியாகும். பார்த்தவர்களே, இந்த தாய் நாட்டை நாம் எப்படி எல்லாம் நம்முடைய முன்னோடி சமுதாயம் கட்டமைத்தார்கள், பாதுகாத்தார்கள் என்ற அந்த வரலாற்று செய்திகளை நாம் படித்தோமே ஆனால் மட்டும்தான் நமக்கும் இந்த தாய் நாட்டிற்கும் உண்டான இந்திய தேசத்துக்கு உண்டான தொடர்புகள் ஏற்படும். அந்த தொடர்புகளை நாம் அறிந்தோமே ஆனால் இந்த தியாகத்திற்காக, இந்தியாவை காப்பதற்காக நம்ம இன்னும் நாம் தயாராக இருப்போம். அன்பார்ந்தவர்களே, ஈமானில் ஒரு பகுதியான தாய் நாட்டை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.